ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பராக இருக்குது. நல்ல டேரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. யார் ஹீரோ? பாலா. ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 11, 12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். படத்துல வந்திருக்காது. ஏன் நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா அப்போ வந்து இல்லப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையா இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான். ஸோ அப்போ யோசிப்பேன் டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கும், ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்க சைட் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட மாட்டாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் அந்த இது நிறம் மாதிரி இருக்கா இந்த பையன், இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போடலாம்ல, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ நாட்கள் போடலாம்னு சொன்னா அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. படம் பண்றேடா இல்லைன்னா எங்கன்னா அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசைதான், யாருன்னா வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவா அப்படின்னாரு. ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவா நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவான்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆல்ரெடி படம் பண்ணி ஹீரோவான ஆசையா? ஆனா எனக்கு நம்ம மூஞ்சிக்கெல்லாம் நம்ம யாரும் இவ்வளவு ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம். அப்ப வந்து லாரன்ஸ் நான் ஹீரோ ஆக்குறேன்டா, நீ வேண்டாம் ஹீரோ ஆக முடியாது, நானா ஹீரோ ஆக நீயே ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணா சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ் அழைச்சா பாலா வருவார். உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார். பலர் உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார். சின்ன திரையில் நல்ல பையன், இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன். பலரும் நடிக்க வந்த பின் பேசப்பட்டனர். இவர் நடிக்க வருவதற்கு முன்பே பேசப்பட்டவர். துயரம் வந்தவர்களின் பக்கத்தில் நிற்கும் போது 1,00,000 கண்கள் கலங்குகின்றன, 1 கோடி நெஞ்சங்கள் வாழ்த்துகின்றன. நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அழைக்கிறோம் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி பாலா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி கூப்பிட போறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றுல அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம படமா, நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் ஒண்ணு நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற பிரஸ் மீடியானவர்கள் தான். ஏன்னா நம்ம பண்ற விஷயத்த கரெக்டா போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பத்தி பாசிட்டிவா இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாவம் தொட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்க வார்த்தைகளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையிலே பிரஸ் மீட்டிங் பிரியா மோகன் சொல்லலாம். அக்காவை பத்தி நிறைய அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமா உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ள. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் பிறந்த வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையோட தான் என்னால நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் தான். அவரு தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான், எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மனித மதத்தை பேசும்போது, யாரு என்னன்னு தெரியாத பையனா அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும், நல்லா ஆகணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11, 12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தாண்டி எவ்வளவு வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம்.
அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்போதியாரில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லாருக்குமே வரதுதான். அப்புறம் விஜய் டிவியில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், நான் படத்துல வந்திருக்காது. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ ஏன் நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையா இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கும், ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபரனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்துல கோ டைரக்டரா இருந்தாரு, நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து நிறைய நாங்க பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ற அப்படின்னு எப்படி விஜய் டிவி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதை நான் அப்படியே சரி வாடா வாடான்னு பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிட்டு, நான் பைக்ல தான் வருவேன், நீ மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்ல வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்க கிண்டியாண்ட விட்டுருந்தேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிண்டியாண்ட வந்து லீமேடனோட லசா இருக்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து 2 பேர் டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப லைட்டா மழை தூங்க இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்ன பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியலண்ணா, அந்த விஜய் டிவில தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்கண்ணா சைட் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட மாட்டாங்க என்னண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான்டா நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி இப்ப நீ டைரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா அப்படிதான் கேட்டேன் அவர்கிட்ட சீரியஸா, டேரக்டர் ஒரு காமெடி ரோல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன், இப்போ ஹீரோ கூட டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்ல, நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க, அவங்களுக்குலாம் சொன்னாங்க நீங்க கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நான் என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் அந்த இது நிறம் மாதிரி இருக்கான் இந்த பையன், இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போடலாம்ல, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ நாட்கள் போடலாம்னு சொன்னா அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் 2 ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ரணம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா சீரடா பண்றேன் அப்படின்னு. இல்லைன்னா நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்றேடா, இல்லைன்னா எங்கன்னா அப்படியே சும்மா பண்ணணும்னு ஆசைதான், யாருன்னா வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா சரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவா அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் வரும்னு கேட்டேன். என்ன கேரக்டரா, இல்லடா ஹீரோவா பண்ணலாம்டா, ஹீரோவா நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன். இல்லடா நான் சொல்றவா அப்படின்னா, நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்ஸ் அண்ணா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்படி லாரன்ஸ் அண்ணா அப்படி கேட்கறா, அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை, எனக்கு ஹீரோ வாங்கன்னு ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ வாங்கன்னு ஆசையா, எனக்கு நம்ம மூஞ்சிக்கெல்லாம் நம்ம யாரும் இவ்வளவு ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணா அவன் ஹீரோ ஆக்குறேன்டா, நீ வேண்டாம் ஹீரோ ஆக முடியும், நானா ஹீரோ ஆக நீயே ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணா சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னாரு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க, தம்பியை வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு, ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, நான் ஏன் நீ ஹீரோவான்னு சொன்ன ஓகேன்னு சொன்ன தெரியுமா, ஒரு லுக் அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னாரு, நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேடையில சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மள வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படியே சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃபன் ஒரு நாள் கால் பண்ணி, இல்லடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி, என்ன வச்சா என்ன சொல்ற அப்படின்னு, ஆமா தூக்கிட்டு வா செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன், என்ன ஓகே பண்றேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேள்வி, எனக்கெல்லாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேள்வி, இல்லைன்னா உன்னை வச்சு பண்றேன்னு சொன்னாரு. கதை சொன்னேன், பாலாவை கேட்கறீங்களான்னாரு, கேளுங்க என்ன, அதான் உன்னை வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை, இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெயகிரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயிக்கிறேன் ப்ரோ தான் சொல்லுவேன்.
ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களால ஒரு 5 லட்சம் மேல எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டாரம் அந்த மாதிரி ரொம்ப கிரௌண்டான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்மள நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் லாட். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சில பேர் வருவாங்களோ அதுல முதல் பிரதர் வந்து ஜெய்கன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா செமையா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது யார் பண்ணலாம் பேசும்போது நான் சொன்னேன், பாலாஜி தில் சார் கேளுங்கண்ணே. ஆனா அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவா நடிக்கிறேன் படத்துல இப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாகிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி ப்ரோவும் ஷெரீஃபோட போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோன்னு கேட்டோன்னே ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னோடனே டபுள் ஓகே, கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க பார்க்காத உயரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது, அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப வந்து காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்கன்னு கேட்கும்போது அர்ச்சனாமா. அர்ச்சனாமாவா அவங்க என் படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா. ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன், என்ன சொல்றதுனே தெரியல. இந்த 2 லிஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க, டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பரா இருக்கு, நல்லா டைரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் பேரா பண்றா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிருவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கேட்டா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு, லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணுங்க. தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு என்னென்ன ஃப்ரேம்ல எப்படின்னு ஓகேவா இருப்பானா, பார்ப்பாங்களா, ஏத்துப்பாங்களா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்க ஆக்டிங் கிளாஸ்லாம் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம், நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணுவோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லைடா நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்மையா ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பார்க்க ஓகேவா, நம்மளும் ஓகேவா இருக்குமே அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ்யூண்ணே. தேங்க்யூண்ணே. அண்ணா எந்திரிக்கான உட்காருண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. ஓகே. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் பண்ணணும் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசவத்தை வெயிட் பண்ற மாதிரி எங்கேயுமே நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்டு வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய லெஜண்ட், நிறைய படங்கள் பார்த்துட்டு தீவிர அதிகாரம் மற்றும் காப்பி ரணசிங்கம், மரப்பட்டு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டராக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அதுலேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இந்த ஷெரீஃப் பண்ணணும், அவரும் பைக்ல உட்காந்து லில்லிபுட்லாம் பிடிச்சிட்டு இங்க ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் அப்போண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதா, சூப்பரா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ,
அவர் வந்து கலக்கியிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்துல நான் பார்த்திருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர். அவர் கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா அவங்க 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஐயா உட்காருங்க ஐயா. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சரி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 4 5 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4 5 படங்கள் வரதுல ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நிறைய படத்துல இருந்து இந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பாக்குறாங்கன்னு சொன்னே என்னால நம்பவே முடியல. நம்ம படத்தை அவர் பாக்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனா படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய உழைச்சிருக்கிறான். ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் இவங்க 2 பேர் தான் வந்து ஷெரீஃப் பண்ணது பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், நான் மாரி தான் கூடுவேன். மாரின்னு ஒரு பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மாதிரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அங்கதான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவாரு. 12 படி தசவதார படத்துல கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர், திடீர்னு பார்த்தா செட்டஸ்டண்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர் எல்லாம் இந்த படத்துல பண்ணுவாரு. எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. பாத்தீங்களா மேம், பரவாயில்ல நீங்க நான் சொல்லிடுறேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணி ஆகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதயண்ணா தான். உங்களையுமா? பரவாயில்ல, எல்லாரும் அவர் தான் கூட்டு வர்றாரு. உண்மையிலேயே வேற லெவல். என்னையும் அவர் தான் காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்க. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு கேட்கறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூலாம் நடக்கும்போது உட்காரணும்னு அவசியமே இல்லை. அவங்க கூடவே உட்காந்து தரையில் அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க. தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன். அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப அந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபினேஷ் அண்ணாதுரை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. நம்ம கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு, நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்படுறாரு வினோத், விக்கி சிவா. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பத்தி நான் மெயினா தேங்க்யூ பண்ண. சாரி நான் முதல் இடத்துல தப்பா எடுத்துக்காதீங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலையை செஞ்சிருக்காரு. இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா இருக்கு மேலே பேசுறேன், சாரி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமா இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.